வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். அதை வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சுக்கலாம். சரிங்களா? பொடியாக நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி புது விதமாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அவங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு மசிச்சிட்டோம். அதில் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். சரிங்களா? இப்போ வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கம்மியாக, இந்த சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதில் பாதி ஸ்பூனு. இது வந்து மிளகுத்தூள் 3/4 ஸ்பூனு. சரிங்களா? ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து குடமிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தலை அது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். சரிங்களா? இஞ்சி பொடியாக கொஞ்சமாக சிரவி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி புதுசாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ப்ரெட்டு தூள் ப்ரெட் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதில் ஒரு 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். சால்ட்டு இதுக்கு தகுந்த அளவு உப்பு போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப. தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சரிங்களா? இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற கேரட்டில் ஈரமாக இருக்கும் பாருங்கள், அதே போதும். எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கணும், நல்லா கலக்கிற மாதிரி. சாயங்கால நேரம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம், எல்லாம் கலந்துரும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வந்து சீஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். தேவைன்னா போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் வீட்டில் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இருந்தனால நான் போட்டிருக்கேன். சீஸ் போட்டு நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி உருட்டி 2 கையிலையும் இது பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி விட்டு நம்ம சமமாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை அடிச்சிட்டோம், அது பத்தாது, அதனால் மறுபடியும் 1 போட்டு
அடிக்க போகிறோம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு அதுக்கு தேர்ப்பா சால்ட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டை வேண்டாதவங்க மைதா மாவு இந்தமாரி கரைச்சி நம்ம அதில் போட்டு கூட போட்டுக்கலாம். முட்டை தேவையில்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? வந்து முட்டையில் அப்படியே நம்ம மெதுவாக நனைச்சிட்டு ப்ரெட் தூளில் போட்டு பரட்டி எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டால் தான் அது வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான். நீங்கள் மைதா மாவு கூட இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு முட்டைக்கு பதிலாக ப்ரெட்டு தூளில் போட்டு எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 தான் போட்டிருக்கேன். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அளவளவாக போட்டு எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தீஞ்ச மாரி ஆயிரும். மெதுவாக தான் திருப்பி விடணும். சரிங்களா? நம்ம எப்போவும் செஞ்சதையே செஞ்சிட்ருக்காம இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. காய் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா?